நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப 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 ஆபத்தானது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராதவங்க சொல்லக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் பெரும்பாலான மக்கள் தங்களோட பணத்தை இழக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு, அதாவது 14ஆம் தேதி மே மாதம் 2024 பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டியில் இதுவும் கேண்டில் இருக்கு, இதுவும் கேண்டில் இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடம் மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து இன்னொரு சப்போர்ட் வரைக்கும் போகணும், போகலை, இங்கேயே கட் ஆகுது. இந்த ஹைட்டு தான் இங்கே எல்லா இடத்துக்கும் ஹைட்டாக இருக்கு. ஆனால் இது எதை பேஸ் பண்ணி திரும்புது, இந்த இடத்துல ஏன் போயிட்டு ரிட்டர்ன் வருது அப்படின்னா, ஒரு பிவட் பாயிண்ட் எதுவும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இதுவும் ஒன்று தான். ஆனால் இப்போ நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். இது கேண்டிலாகவே இருக்கும், ஆனால் இதை கெய்கி நாசிக்கு மாற்றுறேன். இப்போ இந்த கெய்கி நாசிக்கு மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா, R1 இங்கே இருக்கிறது இங்கே வருது. அப்போ மார்க்கெட் இங்கே போயிட்டு டச் பண்ணி கீழே இறங்கி 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 போயிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் மேலே டச் பண்ணுறதுக்கு காரணம் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, கீழே இந்த இடத்துல ஏன் நிற்கிது? இங்கேயும் எந்த கான்ட்ராக்டும் இல்லை, இங்கேயும் எந்த கான்ட்ராக்ட் இல்லை. இது நிஃப்டி பேங்க். இதுக்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 47,600 CE. அந்த 47,600ங்கிறது இந்த இடம் தான். மார்க்கெட் கீழே டச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த டச் பண்ணிவிட்டு மேலே போகும்போது அப்படின்னு வரும்போது சிஇயில் கரெக்டாக டச் பண்ணி மேலே போகுது. இதில் என்ன பிரச்சனைன்னா, கால் ஆப்ஷனில் மார்க்கெட் மேலே போகும் அப்படி இந்த இடத்துல ஆர்டர் எடுத்தவங்களுக்கு இது வரைக்கும் போயிருக்கு. அடுத்து இண்டெக்ஸில் இந்த ஹைட்டு வந்தது இங்கே வரைக்கும் போயிருக்கு, ஆனால் சியில் போகலை. மூணாவது இந்த இடம் கூட இண்டெக்ஸில் இது வரைக்கும் போயிருக்கு, ஆனால் இங்கே ஏறலை. அப்படியே பாருங்கள், இப்போது இந்த இடம்தான். கிட்டத்தட்ட பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. 1:07 1 மணி அந்த டைமுக்கு, 2 மணி அந்த டைமுக்கு, 2:30 3:20 1 மணி 2 மணி 2:30 3:20 அந்த டைம். ஆக இந்த அளவுக்கு ஒரு விலை வீழ்ச்சியை இங்கே இது கொடுத்துருக்கு. இது சிஇக்கு உள்ள நிலைமை. அதாவது ஏற வேண்டிய இடத்துல ஏறலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதில் சரிசமமாக வந்திருக்கு. அடுத்து புட்டில் பார்த்தீங்கன்னா,
அந்த குறிப்பிட்ட நேரம் 1, 2, 2:20, 2:30, 3:20. ஸோ லாஸ் ஆகும்போது ஹெவியாக லாஸ் ஆகுது. ப்ராஃபிட்க்கு தர வேண்டிய இடத்துல தரல. இது 390னா ஆக்சுவலாக 470 வரைக்கும் வரணும். இது 400ன்னு வச்சுட்டா கூட ஒரு 80 பாயிண்ட் இதில் கம்மி, இதில் ஒரு 60 பாயிண்ட் கம்மி. இந்த மாதிரி ஒரு அபாயம் இருக்கிறதுனால தான் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் தோல்வி நடக்குது. நாம் 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத ஹெய்கி நேஷில் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு என்ன ஒரு கான்செப்டில் மூவ் ஆயிருக்குங்கிறதே தெரியாது. ஆனால் சிஇல ஒரு டவுனு, ஒரு அப்பு, மறுபடியும் ஒரு அப்பு, மறுபடியும் டவுனு, அப்பு, இப்படி ஒரு வித்தியாசமான மூமெண்ட்லாம் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. இங்கே டச் பண்ணால் மறுபடியும் மேலே போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி இதை தாண்டி கீழே இறங்கும் போது இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைப்போம். அதுமாரி மேலே போகிறது இன்னும் மேலே போகணும்னு காத்திருப்போம். ஆனால் மார்க்கெட் அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 25 to 40% இந்த மாதிரி தான் நடக்குது. அதனால தான் எல்லாரும் ஒரு 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு 5 ட்ரேடு 6 ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், ஒரு 4 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி நாட்கள் தான். அதனால தான் நாமளும் ஒரு ட்ரேடு ஆர்டர் எடுக்கும்போது மினிமம் ப்ராஃபிட்டு, மினிமம் லாஸு, காஸ்ட்டு, அன்பிலிவபிள் ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா நாட்கள்லையும் எல்லா விவரங்களும் நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட இந்த விதிக்கு உட்பட்டு நாம் ட்ரேட் பண்ணால் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு வரும். அதே நேரத்தில் ரூல்ஸ் என்னவோ இதுதான். 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஹெய்கி நேஷில் இருக்கணும், அதர் டைம் ஃப்ரேம் கேண்டில் இருக்கணும், சூப்பர் ட்ரெண்டு 10-3 இருக்கணும், சூப்பர் ட்ரெண்டு 7-2 இருக்கணும், பிவட் பாயிண்ட்டு இருக்கணும். இதில் வந்துட்டு சூப்பர் ட்ரெண்டு நான் இதில் உங்களுக்கு வச்சு காட்டலை. இதில் வந்து சூப்பர் ட்ரெண்டை வச்சு நான் வச்சு காட்டினேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் இங்கே இருக்குது. அதை பற்றி சொல்ல போனோன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாகும். இதில் நான் சொல்ல நினச்சது கேண்டில் ஹெய்கி நேஷி, கேண்டிலுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பிவட் பாயிண்ட் இல்லாத இடத்துல ஹெய்கி நேஷிக்கு ஒரு பிவட் பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும், இண்டெக்ஸில் பழைய அளவுக்கு ஹைட்டு போகிற மாதிரி அதே பழைய ப்ரைஸை ஒவ்வொருத்தரையும் ரீச் ஆகிற இடத்துல கூட கால் ஆப்ஷனில் ரீச் ஆகலை
அப்படிங்கிறதையும் புட் ஆப்ஷனில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் மார்க்கெட்டு ஒரு பிவட் பாயிண்ட்டு ஒரு சப்போர்ட்டு ஒன்றும் இல்லாமல் அது பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது 1 மினிட் டைம் ஃப்ரேமு, இதுவும் 1 மினிட் டைம் ஃப்ரேமு. இது சிஇ, இது 1 மினிட் டைம் ஃப்ரேமு, இது 1 மினிட் டைம் ஃப்ரேமு. இது ஹெய்கனாஷி, இது கேண்டில். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று R1 அப்படிங்கிறது எதனுடைய சூப்பர் ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மினிட்ல கேண்டில் இருக்கிறோம். இந்த இடம், இந்த லைனு ஒன் ஹவரில் இங்கே இருக்குது. டூ ஹவரில் இங்கே இருக்குது. 3 ஹவரில் இங்கே இருக்குது. இந்த சூப்பர் ட்ரெண்டோட செட்டிங்கை பத்து 3லேருந்து 7க்கு 2 கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா அந்த லைனில் வந்து நிற்குது. அதனால தான் வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் 2 சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ 2 சூப்பர் ட்ரெண்ட் வச்சிட்டோம். இந்த இடத்துல 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரெண்டு கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும், இன்னொரு சூப்பர் ட்ரெண்டு மார்க்கெட்டு மேலே ஏற விடாமல் தடுத்ததும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயும் தடுக்குது, இங்கேயும் தடுக்குது. பெரும்பாலான நாட்களில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இல்லாமல், அதாவது ஒரு ட்ரெண்ட் மூமெண்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டு மேலே ஒன்று கீழே ஒன்று இருந்து மேலேயும் போக விடாமல் கீழேயும் இறங்க விடாமல் தடுக்கும். இதுதான் இதில் உள்ள ஒரு சூட்சுமம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு வெளியே வரும். அந்த ஒவ்வொரு வீடியோவையும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் எதையும் முழுசாக கற்றுக்க முடியாது. அதனால் எல்லா வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.